பீன்ஸு, முட்டைக்கோசு, கேரட்டு, குடமிளகா, காலிஃப்ளவரு, பச்சை மிளகா, அப்புறம் கீரை இதெல்லாம் விலைலாம் ஏறும். ஏன்னா, இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பா வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசிக்லேருந்து வருது. ஆ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலார்லேருந்து வருது. அப்புறம் பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி கர்நாடகாலேருந்தும், நீலகிரிலேருந்தும் வருது. இப்போ கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி, ஊட்டியிலேருந்து தான் வருது. அப்புறம் பச்சை மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராலேருந்து வருது. குண்டூர் ரீஜன்லேருந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா போக்குவரத்து யூஸ் பண்ணாம வராது. ட்ரக் யூஸ் பண்ணாம வராது. அதனால பெட்ரோல், டீசல் விலை ஏறுச்சுன்னா, பால் விலை கண்டிப்பா பாதிக்கும். பால் எல்லாமே டேங்கர்ல தான் எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் எடுத்துட்டு போறாங்க பண்ணையிலேருந்து. அப்ப கண்டிப்பா அதோட விலை பாதிக்கும். அடுத்து அரிசி, அப்புறம் கோதுமை. இது எல்லாமே ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் எண்ணெய், சமையல் எண்ணெயோட விலை பாதிக்கும். அடுத்து அ ஆன்லைன்ல நீங்க ஏதாவது வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா, அவன் டெலிவரி சார்ஜ் இன்கிரீஸ் பண்ணுவான். அது பஸ் டிக்கெட் விலை ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் 1 மாசத்துக்கோ, 2 மாசத்துக்கோ பஸ் டிக்கெட்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகளாவிய விலைவாசி உயர்வுனால தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகளை பாதிக்குமா பாதிக்காதா? இந்த விலைவாசி உயர்வு பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.